இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு என்னென்ன பண்ண போறோம், எவ்வளோ மார்க்ஸ், அதோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்றத பார்த்துருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கண்டினியூஸான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் பை எக்ஸசைஸா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலுக்கு எப்படி மார்க்ஸ் எப்படி என்னென்ன மாதிரி மார்க்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்க மொத்தம் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ்ல வந்து 90 மார்க்குக்கு நீங்க வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. இப்போ பார்த்துருந்தோம் இல்லைங்களா? மொத்தம் 34 எக்ஸசைஸ். அது வந்து உங்களுக்கு ஹெட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், இன்டர்நெட் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஹெட்டிங்ல ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு ஹெட்டிங்ல இருந்து மொத்தம் மொத்தம் உங்களுக்கு வந்து 3 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு எக்ஸசைஸ்க்குள்ளேயும் கஷ்டமான எக்ஸசைஸா இருந்தா உள்ள வந்து ஒரே ஒரு டாபிக்கோட இருக்கும். ஈஸியானது பாருங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு இது பாருங்க. இதுல வந்து இந்த டாபிக் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதனால 3 டாபிக்ஸ் உள்ள வருது. 3 விஷயம் நீங்க உள்ள பண்ற மாதிரி 3 டாபிக்ல பண்ற மாதிரி உங்களுக்கு உள்ள வருது. அது டிபெண்டிங் ஆன் உங்களோட என்ன குடுக்குறாங்க டாபிக். அதாவது நீங்க உள்ள என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உள்ள வந்து கண்டென்ட் நீங்க 3 எக்ஸசைஸா பண்ணுவீங்களா, 3 டாபிக்ஸ் டாபிக் பண்ணுவீங்களா, இல்லைன்னா உள்ள ஒரே கண்டென்ட்டா பண்ணுவீங்களான்றது உங்களுக்கு அதை கொடுக்குற டாபிக்கை பொறுத்து டிபெண்ட் ஆகி வரும். சரிங்களா? இப்போ மொத்தம் 90 மார்க்குக்கு நீங்க ப்ராக்டிக்கல் பண்ணிடுவீங்க. மீதி வந்து 10 மார்க் இருக்கு. இந்த 10 மார்க்ல 5 மார்க் வந்து உங்களுக்கு வைவாக்கும், 5 மார்க் வந்து உங்களோட ரெக்கார்டுக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ்ல பாருங்க 3 டாபிக் இருக்கு. இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மொத்தம் 34 எக்ஸசைஸ் இருக்கு COAல. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல 7 எக்ஸசைஸும், எம்எஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 எக்ஸசைஸும், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ்ல வந்து எக்ஸல்ல வந்து மொத்தம் 5 எக்ஸசைஸும், எம்எஸ் ஆஃபீஸ் அக்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 எக்ஸசைஸ் இருக்கு. பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 எக்ஸசைஸும், இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா 5 எக்ஸசைஸ் இருக்கு. இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராமை கண்டினியூஸா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே ப்ரோக்ராம்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை என்ன பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதை எப்படி ரன் பண்றதுன்றதை இதுல பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றது என்ன ப்ரோக்ராம், இந்த பாருங்க நீங்க விண்டோஸ் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதுல ஷெல் ஸ்டார்ட் அப் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன ப்ரோக்ராமை நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ப்ரோக்ராமை நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ விண்டோஸ்ல போய்க்கோங்க. விண்டோஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல போயிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் பேஜுக்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் பேஜ் போனதும் Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸல். ஓகேங்களா? நம்ம எக்ஸலை தான் காப்பி பண்ணோம். அந்த Ctrl+V கொடுத்ததும் இங்க எக்ஸல் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ் என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு நீங்க இப்போ நீங்க ரீஸ்டார்ட் பண்ணாலோ ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்க திரும்ப ஆன் பண்றீங்க சிஸ்டம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் ஓபன் ஆயிடும். ஏன்னா நீங்க கண்டினியூஸா ஃப்ரீக்வெண்டா இந்த 3 பேஜ்ல தான். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த பேஜ்ல தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலரா சில ப்ரோக்ராம்ல தான் கண்டினியூஸா பேஸ்டான அவங்க ஒர்க் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது இந்த எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸசைஸையும் செஞ்சுட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேர்ட்ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி சேவ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து கேட்கிறப்ப எக்ஸ்டர்னல் வந்து கேட்கிறப்ப நீங்க அதை ஒர்க் பண்ணன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி. இப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எப்படி எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராக்டிக்கலும் பண்றப்போ நீங்க ப்ராக்டிக்கலா பண்றது மட்டும் இல்லாம நீங்க அதை எழுதணும். ஓகேங்களா?
அதை எழுதுறப்போ இதை பாருங்க எய்ம்னு சொல்லி போட்டுக்கோங்க. எய்ம் சொல்லிட்டு ஸ்டார்ட் அ ப்ரோக்ராம், ரன் அ ப்ரோக்ராம் அப்படி சொல்லிட்டு அந்த டாபிக்கை எய்ம்னு போட்டு எழுதிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு அதை நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அவங்க கிட்ட காமிச்சிட்டு ரிசல்ட், ஓகேங்களா, ரிசல்ட்ல the program was executed successfully and output is verified அப்படின்றத நீங்க எழுதணும். அப்படி எழுதுறப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி அந்த பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, 3 மெத்தட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். பாருங்க, ஒரு கீபோர்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இப்போ விண்டோஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க கசரை கீழே இழுத்தீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் பேஜ் வரைக்கும், எந்த ஸ்பேஸ் வரைக்கும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமோ செலக்ட் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது வந்துருச்சு. ஓகேங்களா, இதை என்ன பண்ணணும், வேர்டை ஓப்பன் பண்ணி நீங்க அங்க வந்து Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும் நீங்க பண்ண ப்ராக்டிகல்ஸ். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்கிரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மேல இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரு விண்டோஸை அப்படியே ஃபுல்லா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராப் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லா விண்டோஸ் ஃபுல்லாவுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, முன்னாடி ஏதோ ஒரு விண்டோஸ் ஏதோ ஒரு ஃபைல் ஓபன் பண்றீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு ரன், இப்போ நீங்க விண்டோஸ் ஆர் கொடுத்து ஒரு ரன் கமெண்டே ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை மட்டும் என்ன ஒர்க்கிங் ஏரியாவை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா Alt plus print screen கொடுத்தீங்கன்னா முன்னாடி என்ன ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஏதோ என்ன யூஸ் பண்றீங்களோ அதை வரைக்கும் உங்களால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். பாருங்க, நம்ம இப்போ இந்த ரன் கமெண்ட் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணோமா, அதை வரைக்கும் இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி 3 டைப்பா நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸை எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். இப்போ ஒரே டைம்ல அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலுக்கு எழுதிக்கோங்க. எய்ம் என்னவோ அதை எழுதிட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 5 ஸ்டெப் போட்டு எழுதிக்கோங்க. ரிசல்ட் வந்து the program was executed successfully and output is verified கொடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்க ஒரே டைம்ல ஒரு 4-5 அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஒர்க் பண்றீங்க, ஓகேங்களா, அது வந்து மாறி மாறி நீங்க யூஸ் பண்ணி போறீங்க அப்படின்றப்போ பாருங்க Alt plus Tab, ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பிரஸ் பண்ணிக்கோங்க. Alt நீங்க லாங் பிரஸ் பண்ணிட்டு டேபை வந்து நீங்க கிளிக் பண்ண ஒரு 4-5 அப்ளிகேஷன் ஒரே டைம்ல ஓபன் பண்ணிருக்கீங்கன்றப்போ டேபை நீங்க கிளிக் பண்ண என்ன ஆகும், ஒரு ப்ரோக்ராமா மூவ் ஆகும். அதுல நீங்க எப்போ டேபை எந்த ப்ரோக்ராமுக்கு நேரா நீங்க டேபை விடுறீங்களோ அது ஸ்கிரீனா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதுதான் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ஓபன் பண்ணி அதை விண்டோஸ்ல ரன் பண்றது, ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் அ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். இதை வந்து 2 டைப்பா நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் பிளஸ் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரன் கமாண்ட் ஓபன் ஆகும். அதுல எக்ஸ்ப்ளோரர் நீங்க டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மை கம்ப்யூட்டர் போகாம இங்கேயே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஒரு ஃபைல்குள்ளேயும் என்னென்ன இருக்கு அப்படின்றத இதுக்குள்ள நீங்க தெளிவா பாத்துக்க முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன். இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் பிளஸ் இ டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். இதுலயுமே நீங்க உள்ள என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, பிக்சர்ஸ்குள்ள போறீங்களா, மை பர்சனல் கம்ப்யூட்டர், பர்சனல் டேட்டாஸ், இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணி எங்கெங்க என்னென்ன டேட்டாஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணாம இங்கே நீங்க பாக்குறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸை இன்னொரு வீடியோல பார்ப்போம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸை கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.